கண்டியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறோம். கிளாம்பிங் பை ஆஃப் ட்ரெக் தான் இந்த இடத்தின் பேர். ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போகலாம். எல்லாம் தூவி நல்ல வடிவாக ப்ரெசன்டேஷன் பண்ணி வச்சுருக்கணும். இந்த இடத்துல கேம்ப் ஃபயர் ஏரியா இருக்குது. நேற்று நாங்கள் வந்து இந்த இடத்துல நீர்வீழ்ச்சியெல்லாம் ட்ரெக் பண்ணி போயிட்டு உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஏதோ நாங்கள் ஃபுட்பால் பந்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பேசிக்கான டென்ட் இல்லாமல் கொஞ்சம் லக்ஸரியஸான கேம்பிங் மாதிரி. சீஸ் கொத்தை இவ்வளவு வடிவாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள் பூ இருக்குது. கப்புள்ஸுக்கு குறிப்பாக ஃபேமிலியாக இருக்கிறார்களுக்கு இது வந்து நல்ல இடம். 2 நாள் ஆகுமா அந்த உச்சிக்கு போகிறதுக்கு. காலமாக சாப்பாடு தந்துருக்கணும். இந்த அனுபவம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக தான் இருந்தது. இதில் இப்படி ஓப்பனாக கிளிக்கிறதானே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இடத்தை அப்படியே இதிலேருந்து வியூவை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். மேலே அந்த இடத்த பாருங்கள், செம்மையாக இருக்குது. கட்டஹர நீர்வீழ்ச்சின்னு சொல்லி குடும்பமாக போக ஒரு சேஃப்டி வேணும்னு ஃபீல் பண்ணுறார்கள், நீங்கள் இங்கே புக் பண்ணிக்கொள்ளலாம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாங்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக கண்டியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறோம். எனக்கு வாகனம் இருக்குது. இந்த வாகனத்தில் போயிட்டு நாங்கள் ஒரு வித்தியாசமான இடத்துல தங்க போகிறோம். ஸோ வெளிநாட்டிலேருந்து கணவர் கேட்குறீங்க, எங்களுக்கு வந்துட்டு கண்டி நூரெலியா இந்த சைடுகளுக்கு நாங்கள் வரைக்கல வித்தியாசமான ஒரு அனுபவத்தோட தங்குறதுக்கான ஒரு இட வசதி மற்றது ஆக்டிவிட்டிஸ் அதுகளை வந்து காட்ட சொல்லி அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு இடத்துல வந்திருக்கிறேன். முழுமையான வீடியோ வந்துட்டு விவரமாக வந்துட்டு நான் சொல்கிறேன். வாகனம் ரெடியாக இருக்குது, நாங்கள் அப்படியே போவோம். ஸோ இன்றைக்கி இந்த வாகனத்தில் தான் போக போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஃப் ட்ரெக் சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதில் நாங்கள் அப்படியே பின்னுக்கு நின்று இதில் போகிற மாதிரி தான் இருக்குது. இதிலே போட்டுக்கு பாருங்கள் ஆஃப் ட்ரெக்குன்னு சொல்லி. ஓகே, இதில் நீங்கள் வந்த பிறகு இதில் கார் பார்க் இருக்குது. நீங்கள் வாகனத்தை விட்டுட்டு இந்த வாகனத்துலேயே வந்துட்டு உங்களை கூட்டி கொண்டு போகணும். இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்குது. போகிற ரூட் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் கடைசி. நீங்கள் வாகனத்தை அதில் விட்டுட்டு தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் கடைசியாக வந்துட்டு ஆஃப்ரிக்கா போயிருப்போம். ஆஃப்ரிக்கா போய்க்கில் வந்துட்டு கென்யாவில் குறிப்பாக வேர்ல்டுலேயே ஃபேமஸான சஃபாரி இருக்குது, மசாய் மாரா. ஸோ அந்த மசாய் மாராவுக்கு வந்துட்டு போன முறை மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் இந்த வாகனத்துலலாம் போய்க்கில் எனக்கு அந்த இடம்தான் வருது, ஞாபகம் வருது. ஏன்னா ஆஃப் ட்ரெக்கில் பண்ணி நாங்கள் வந்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த முறை ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் போக முடிஞ்சால் இந்த முறை மசாய் மாராங்கால தன்சானி சைட்டில் வந்துட்டு தன்சானியாவில் அம்பூசெலின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணின வைல்ட் லைஃப் சஃபாரி தான். அதை இந்த முறை மிஸ் பண்ணாமல் நாங்கள் போகிறோம். பாருங்க போகிற பாதையை. இல்லைன்றபடியாக ஈஸியாக போகுது. பைக்கில் நாங்கள் எவ்வளோ தூரம் வந்து நாங்கள் பிரேக்லேயே பைக் சரியாக கஷ்டப்பட்டு தான் மேலே வரக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இது சிம்பிளாக போகுது. கடைசியாக நாங்கள் ஒரு 10 நிமிஷம் இருக்கோம். 10 நிமிஷத்தில் நாங்கள் வந்து சேரக்கூடிய மாதிரி இருக்குது. உள்ளுக்கு போயிட்டு அப்படியே ஒரு இடமெல்லாம் காட்டுறேன். நீங்கள் கொண்டு வர பொருட்கள் எல்லாமே வந்துட்டு இதில் டெக் மாதிரி இருக்கும். அதில் பின்னுக்கு உங்களோட பொருட்கள் எல்லாமே வச்சுக்கொள்ளலாம். இந்த கம்பெனியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்கு offtrek.lk. கிளாம்பிங் பை ஆஃப் ட்ரெக் தான் இந்த இடத்தின் பேர். டெண்டை வந்துட்டு கொஞ்சம் ஆன்லைனில் பார்த்தோன்னா கிளாம்பிங் என்னன்னு சொல்லி கிளாமரஸ் கேம்பிங்னு தான் வந்தது. ஸோ அதோட மீனிங்கை தான். இதில் எக்கச்சக்கமான கிளாம்பிங் செட்டப்ஸ் இருக்குது. நான் அப்படி உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்போ நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹுன்னஸ்கிரி என்ற இடத்துல தான். கண்டியிலேருந்து நீங்கள் பைக்கை ரெண்டு எடுத்துகிட்டு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட கார் வாகனங்கள் இருந்தால் கூட நீங்கள் கார் பார்க்கில் இருந்துட்டு வைக்க கால் பண்ணினீங்கன்னா இந்த 4x4 வாகனத்தில் நாங்களுமே அழகாக வந்தனாங்க உங்களோட திங்ஸ் எல்லாமே பின்னுக்கு வைக்கலாம். ஸோ வச்சுட்டு இப்போ நாங்களும் வந்து சேர்ந்துட்டோம். இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்குது. வார இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட் தான். ஸோ வாகனத்தில் வர்றது கஷ்டம். மேலே இந்த இடத்துல கேம்ப் ஃபயர் ஏரியா இருக்குது. இரவில் வந்துட்டு இதில் கேம்ப் ஃபயர் போட்டுட்டு வந்து தங்கி நிற்கிறார்கள் எல்லாமே இதில் இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இந்த கிளாம்பிங்னு வந்து சொல்கிறது எப்படின்னு சொன்னால் பேசிக்கான டென்ட் இல்லாமல் கொஞ்சம் லக்ஸரியஸான
கேம்பிங் மாதிரி. ஸோ அப்படின்ற ஒரு ஐடியாவில் வச்சுக்கொள்ளுங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டோம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டோமில் தான் நாங்கள் தங்க போகிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற டோம் அந்த பக்கத்தில் இருக்குது. நான் உள்ளுக்கு போயிட்டு டோமில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற எல்லாத்தையுமே காட்டுறேன். அதே நேரத்தில் இங்கே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நாங்கள் செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறோம். மொத்தமாக தங்குறதுக்கு 3 இடம் இருக்குது. 2 டோம் இருக்குது. அதே நேரத்தில் பிரமிட்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அது இதில் இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்குது. இந்த பக்கம் அப்படியே கிச்சன் ஏரியா இருக்குது. ஸோ இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாமே சமைச்சு தருகிறோம். நாங்கள் போய்ட்டு இப்போ உள்ளுக்கு ரூம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இதுதான் இப்போ எங்களுக்கு தந்திருக்கிற அந்த டோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக மரம், இதிலெல்லாம் லைட்டிங் செட்டப் இருக்குது. இரவுக்கு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இந்த பக்கம் இப்படியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ப்ரைவேசி வேணும்னு சொன்னால் இதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருந்து சும்மா ஈவினிங்கில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான இடம் இலங்கையில் இருக்கான்னு சொல்லி பேர் கேட்டனீங்க. ஸோ இப்படி கணக்க வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும். அதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே போயிட்டு காட்டுறேன். இந்த இக்லூ இருக்குன்னு தானே சில வெளிநாடுகள் இந்த பனி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பனிக்கட்டியில் அடுக்கி அடுக்கி இக்லூ ஷேப்பில் இப்படி செய்வினோம். அந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்க, ஒரு 2 பேர் படுக்கக்கூடிய மாதிரி ஒரு இட வசதி. மேலே வந்து லைட்ஸ் வரக்கூடிய மாதிரி செஞ்சு வச்சுருக்கணும். ஏதோ நாங்கள் ஃபுட்பால் பந்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த பக்கம் கண்ணாடி இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏசி எதுவுமே தேவையில்லை. இந்த பக்கம் 2 பேர் அப்படியே இருந்து ஒரு நாள் தங்கிட்டு இங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸை செஞ்சுட்டு போகலாம். கப்புள்ஸுக்கு, குறிப்பாக ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல இடம். இது அப்படியே ப்ரைவேசிக்காக மூடினா ஒரு ரூம் மாதிரி இருக்கும். திறந்து விடலாம் தேவையான நேரம். சரி, அடுத்தது கிச்சன் ஏரியா, சாப்பிட்ற இடங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அப்படியே வாஷ்ரூமே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த சின்ன இடத்துக்குள்ளே இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல. இந்த பக்கம் ஷவர் இருக்குது. இந்த பக்கம் சின்ன ஒரு கை கழுவுறதுக்கூடிய பேசின் நல்லா இருக்குது. ஹீட்டர் கூட இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இரவு குளிரும். ஓகே, அப்படியே இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் இதில் சாப்பிடக்கூடிய டைனிங் ஏரியா இருக்குது. நாங்கள் இருக்கிற டோமுக்கு நேரில் தான் இருக்குது. ஆனால் தரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த இடத்துக்கு கன நாளாக வரணும்னு ஜோதிச்சு கொண்டு இருந்தேன். இன்றைக்கி தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அப்படியே இந்த பக்கத்தால் மேலே போனோம்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸும் செய்து கொள்ளலாம். முழுமையாக நீங்கள் வீடியோ பாருங்கள். அதே நேரத்தில் இலங்கையில் இதே மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நான் ஒவ்வொன்றா அவங்கள்ட்ட வந்து சேர்க்குறேன். சரி, கொஞ்சம் நாங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த விஷயங்களை காட்டுறேன். சரி, ஓகே, நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே இளைப்பாறிட்டோம். இடத்தை அப்படியே இதிலேருந்து வியூவை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. வெளியில இருந்தும் பார்க்கலாம். ஏசி இல்லைன்னு ஜோதிச்சேன் நான். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரவில் இது தாராளமாக குளிர வலிக்கிட்டுரும். ஸோ ஏசியே தேவையில்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ இடம் சூப்பராக இருக்குது. இனி மதிய சாப்பாடு தயார் செய்து வச்சுருப்போம். நாங்கள் போயிட்டு அதையும் சாப்பிடுவோம். ஓகே, நான் சின்ன ஏதாவது இடைவெளி இருக்கும், அதுக்குள்ள மழை தண்ணி வருமெல்லாம் பார்த்தேன்னா அது அப்படி எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது இடம். ஓகே, நாங்கள் அப்படியே போவோம். இங்கே பாருங்கள் வெளியில் எப்படி இருக்குன்னு சொல்லி. வெளியில் வந்தோன்னே நல்ல கிளைமேட், நல்ல கூலிங்காக இருக்குது. இதான் நாங்கள் தங்கி இருக்கிற இடம். செம பிளேஸ். அப்படியே நான் பார்க்குற வியூவை நீங்களுமே பார்த்துக்கொள்ளுங்க. நல்ல அழகாக இருக்குது. நல்ல கிளைமேட். இப்போ பின்னேற நேரம் இப்போயே குளிர வலிக்கிட்டுது. அந்த பக்கம் சின்ன பாத்டப் கூட இருக்குது, தெரியுதா? இதில் இப்படி ஓப்பனாக குளிக்கிறதான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இது பொதுவாக கப்புள்ஸ் இல்லை புதுசாக வெட்டிங் ஆனாக்கள் அவை வந்து கொள்கிற இடம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, சரி, ஓகே, நாங்கள் இப்போ நிற்கிற இடத்துல இருந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போகலாம். அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கத்தான் நாங்கள் அப்படியே போய் கொண்டு இருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கத்துல எல்லாம் அப்படியே நீர்வீழ்ச்சி சின்னனா அப்படியே வருது வாய்க்காலுக்களால். கிட்டத்தட்ட
2.5 கிலோமீட்டருக்கு மேலே வரும். போவோம். அங்கே வந்துட்டு டிஷர்ட்டுமே அந்த ஒரு ஏலியன் என்ற படம் போட்டிருக்கு. ஸோ இந்த டிஷர்ட்டுமே வந்து தந்திருக்கணும். நாங்கள் போய் பார்க்க போகிற நீர்வீழ்ச்சியின் பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்டஹர நீர்வீழ்ச்சின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அந்த நீர்வீழ்ச்சியின் தண்ணி தான் அப்படியே வருது. போயிட்டு அப்படியே பார்ப்போம். எல்லாருமே அப்படி தங்கியிருந்த வேறு கெஸ்ட் எல்லாருமே சேர்ந்து நடந்து போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே மண் எல்லாமே சரிஞ்சு கிடக்கு. மேலே இருந்து அப்படியே விழுந்து கிடக்கு பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே விழுந்து இதெல்லாம் அப்படியே தண்ணி ஓடி போயிருக்கு. அப்படியே அதுக்குள்ள 1-2 வீடுகள் எல்லாம் தெரியுது. இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அப்படியே போவோம். எப்படி இருக்குன்னு பாருங்க, வியூ செமையாக இருக்குது. என்ன நாங்கள் வெறும் பாட்டா மட்டும் போட்டுட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல எல்லாம் உண்மையிலேயே தண்ணி அப்படி அங்கேருந்து வந்து இப்படி போகும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தால அப்படியே போகுது. நல்லா இருக்குது. தண்ணி நல்ல ஜில்லுன்னு இருக்குது. செம செம செம. உண்மையிலேயே இப்போ தனியாக கேம்பிங் போகிறது சேஃப் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாக்கள், இல்லையாண்டா குடும்பமாக போக ஒரு சேஃப்டி வேணும்னு ஃபீல் பண்ணுறாக்கள் நீங்கள் இங்கே புக் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னா படியல் தர வழியண்டா கட்டாயம் இப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் படியல் தர வழியாக போகிறீங்கன்னா நீங்களாக சர்ச் பண்ணி போங்க. இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக தங்கணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து கொள்ளலாம். அதில் தெரியுது. அந்த அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் முதல் அங்கே தங்கியிருந்த இடத்துல ஒரு பிரமிட் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கணும். அது கூட அங்கே தெரியுது. அது வந்து நல்ல வியூவோடு அப்படியே இருக்குது. ஓகே, மழை நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நிற்கிற இடமெல்லாம் தண்ணி மேவி பாஞ்சு ஓடுமாம். இதில் அப்படியே முகத்தை கழுவிட்டு நாங்கள் அப்படியே வலிக்கிடுவோம். அம்மா தண்ணி அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. தண்ணி வந்து சூப்பராக இருக்குது. நல்ல க்ளீன், அதே நேரத்தில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் பயணம் செய்து இதுக்குள்ளால் வந்து நாங்கள் காட்டுப்பாதையால் அப்படியே கட்டகரை இல்லை, இந்த நீர்வீழ்ச்சியின் பேர் வடிவாக வரையில இல்லை உச்சரிப்பு போடுறேன். எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். மேலே அந்த இடத்த பாருங்கள், செம்மையாக இருக்குது. தண்ணி ஓடி ஓடி இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக அரிச்சிட்டு இப்போ தண்ணி குறைவாக இருக்கிறபடியே இந்த இடத்துல நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லையாண்டா இதெல்லாம் தண்ணி அப்படியே அடித்து கொண்டு போகும். செம இடம், நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் பண்ணுறதையும் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் மொத்தமாக அந்த மேல் உச்சிக்கு போகிறதா இருந்தால் 2 நாள் ஆகுமாம் அந்த உச்சிக்கு போகிறதுக்கு. நான் கேட்டு நான் அதில் போகிறதுக்கு ஏதாவது இடம் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆனால் பாதை எதுவுமே இல்லை, ஃபுல்லாக அப்படி புல் தான். ஃபுல்லாக வந்து இப்படி மறைச்சபடி இருக்குமாம். நாங்கள் சுற்றி 2 நாளால் சுற்றி போக வேணும். கிட்டத்தட்ட இவர் வந்து 1 வருஷமாக இங்கே வேலை செய்கிறாராம். எப்படி இருக்கு பாருங்க, அதில் இடைக்கெல்லாம் அப்படி பச்சையாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ நாங்கள் போயிட்டு வந்த போய்க்கல உண்மையிலேயே நல்லா இருந்தது. அந்த போன ரூட் சரி, அங்கே பார்த்த விஷயங்கள் சரி, மற்றது இங்கே தங்கி நிற்கிறார்கள் எல்லாரையுமே கூட்டிக் கொண்டு போகணும். இந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே உங்களுக்கு செய்து காட்டிக்கணும். நீங்களுமே ட்ரெக் பண்ணி தனியாக போகலாம். 2-3 பாதைகள் மாதிரி பிரிஞ்சு போகும். உங்களுக்கு சேஃப்டியாக வடிவாக எல்லாமே கைட் பண்ணி கூட்டிக் கொண்டு வந்தவ. இப்போ நாங்கள் அந்த கேம்ப் ஃபயர் போடுற அந்த இடத்துல வந்துருக்கிறோம். நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ கிளைமேட் மாறிட்டு மதிய நேரம் நாங்கள் வரைக்குள்ள கொஞ்சம் வெயிலாக இருந்தது. இப்போ நல்ல கூலிங்காக இருக்குது. இரவுக்கு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன்.
கொஞ்சம் நேரம் இளைப்பாறிட்டு நாங்கள் இனி தான் ஃப்ரெஷ் ஆகணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு இரவுக்கு இங்கே தான் தங்க போகிறோம். தங்கிட்டு நாளைக்கு அடுத்தடுத்த இடங்களுக்கு போக போகிறோம். ஓகே, இப்போ இரவு சாப்பாடு தந்திருக்கணும். நல்ல வடிவாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கணும். எனக்கு இதை பார்க்க லசங்கா மாதிரி தான் இருந்தது. ChatGPTலேயும் போட்டு பார்த்துட்டாங்க. கடைசியாக போய் கேட்டு மொக்கை வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, சீஸ் கொத்தை இவ்வளவு வடிவாக டெக்கரேட் பண்ணியிருக்கணும். இதில் பாருங்கள் பூ இருக்குது. இந்த பக்கங்கள்லாம் இந்த இதெல்லாம் தூவி நல்ல வடிவாக ப்ரெசன்டேஷன் பண்ணி வச்சுருக்கணும். இந்த பக்கம் அப்படியே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அப்படியே சாப்பிடுவோம். வெளியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியாக குளிருது. முதல் இந்த இடத்துல நாங்கள் மதிய நேரம் வந்து உள்ள செக்இன் பண்ணிக்கல, அந்தளவு குளிர் இல்லை. இது குளிருது. சாப்பிட்டு படுக்க போகிறோம். சீஸ் கொத்து மேலே நல்லாயிருக்கு. நான் பொதுவாக சின்ன கடைகளில் விரும்பி போய் சாப்பிட்றது உண்டு. இங்கே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ப்ரெசன்டேஷன் எவ்வளோ நல்லா இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருக்குது. கன்னடத்தில் இப்படி போய் பல்ப் வாங்கியிருக்கேன். நான் இன்றைக்குமே நல்லா இருக்குது சீஸ் கொத்து. முக்கியமாக இந்த கிளைமேட்டுக்கு இது நல்லா இருக்குது. அப்படி இதே ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருக்கு, செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டாகவும் ஓகே, நல்லா இருக்குது. காலை வணக்கம் மக்களே. நாங்கள் தங்கியிருந்த இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று நாங்கள் வந்து இந்த இடத்துல நீர்வீழ்ச்சியெல்லாம் ட்ரெக் பண்ணி போயிட்டு இரவு உணவு சாப்பிட்டு நேற்று இதில் நித்திர கொண்ட நாங்கள். இதுக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட்டு போக போகிறோம். ஸோ காலை உணவு தயார் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தங்கின இடம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 டோம் இருக்குது. இப்போ அரைவட்ட வடிவத்தில் இப்படி இருக்கிற இந்த 2 டோம் இருக்குது. அதே மாதிரி பிரமிட் வடிவத்தில் இன்னொன்று இருக்குது. அது வந்து கொஞ்சம் நல்ல இடவசதியோட குடும்பமாக வந்து தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். வெளிநாடு சுற்றுலா பயணிகள் வந்து நிற்கணும். ஸோ இதுதான் இங்கே உள்ள விஷயங்கள். இந்த இடத்த அப்படியே காட்டுறேன், எப்படி அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். குறிப்பாக வந்து இது கப்புள்ஸாக வாரத்துக்கு, இல்லாட்டிக்கு புதிதாக திருமணமானவர்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபேமிலியாக கூட நீங்கள் வந்து சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இடம் தான் நாங்கள் நேற்றிருந்து சாப்பிட்ட இடம். நல்ல ரிலாக்ஸாக இருக்குது. காலமே எந்த விதமான ரஷ்ஷும் இல்லாமல் ஸ்லோ மார்னிங்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. வேறுங்க இடத்த ஜோகி நிற்கிறார். அங்கே இந்த வெளிநாட்டிலேருந்து வந்த ஆட்கள் நிற்கணும். எப்படி இருக்குது. நாங்களுமே காலை உணவை சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட போகிறோம். யோகி இங்கே வாங்க, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் முதல் தரம் இந்த லக்ஸரியான இந்த கிளாம்பிங் இந்த இதில் வந்து தங்குறது. கைஜனனோட வந்தனா நல்லா இருந்தது. முதல் வரைக்கும் இந்த இடம் வந்து உள்ளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி ஒரு பிரமிட் வந்து அங்கால இருக்குது. அதுவும் வந்து நல்லா இருக்கும். அது வந்து ஏசி. இந்த இடத்துக்கு ஏசி இல்லை. நான் என்ன நினைச்சேனாண்டா உள்ளுக்கு வந்து இரவுக்கு வந்து வெக்கை அடிக்க மாட்டேன். ஆனால் இங்கே இருக்கிற அந்த இயற்கையான இடம் வந்து இரவுக்கு வந்து அதிகமான குளிராக தான் இருந்தது. ஏசியெல்லாம் தேவையில்லை, நல்லா இருக்கும். நீங்கள் யாராச்சும் இலங்கைக்கு வந்தால் முக்கியமாக கப்புள்ஸாக வரவங்க இந்த இடத்த வந்து சேவ் பண்ணி வச்சுருங்க. என்னென்னா அப்படி ஒரு இடம் தான். இயற்கையோட இந்த அழகான இடத்த வந்து ரசிச்சுட்டு ஒரு நாள் இரவு வந்து கழிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சாப்பாடை வந்து சொல்லியே ஆகணும். இரவுக்கு வந்து சீஸ் கொத்தும் பஸ்தாவும் வந்து தந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி காலமை வந்து உணவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்டு இங்கேருந்து நாங்கள் புறப்பட போகிறோம். இந்த அனுபவம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக தான் இருந்தது. இலங்கைக்கு யாராவது வந்தால் இதை மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க. காலமை சாப்பாடு தந்திருக்கணும். ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் தந்திருக்கணும். இங்கால என்னென்னவோ வச்சுருக்கணும். சொசேஜஸ் இருக்குது. அதில் ஹாஃப் பாயில் ஒம்லெட். இங்கால தக்காளி பழத்தை சூடு பண்ணி வச்சுருக்கணும். ஃபாரினர்ஸுக்கு செய்கிற மாதிரி செய்திருக்கணும். ஓகே மக்களே, இப்போ நேரம் 10 மணி. நாங்கள் இதுலேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு திருப்ப கண்டி டவுன் நோக்கி போக போகிறோம். திருப்பவுமே எங்களை ட்ரக்கில் கூட்டிகிட்டு போய் கார் பார்க் வரைக்குமே விடுவினோம். சரிட்டோம். ஜோய் போமா, முன் சீட்டை பிடிச்சாச்சு. ஏன்னா நான் வர்றதுக்கு முன்னாடி சூப்பராக இருக்குது. பின்னுக்கு உங்களோட லக்கேஜ் எல்லாமே ஏற்றிக்கொள்ளலாம். நல்லா இருக்குது இந்த வாகனம் 4x4. சரி, இதுலேருந்து போவோம்.